வணக்கம் மக்களே, நான் விக்னேஷ் வினோத். இன்றைக்கி என்ன பதிவுன்னு பார்த்தீங்கன்னா, போன தடவை உங்களுக்கு திருமந்திரத்திலேருந்து திருமூலர் எழுதினதை நான் உங்களுக்கு ஒரு ரெண்டு பாட்டு படித்து அதை சொல்லியிருப்பேன். நான் அதாவது சீவன் என வேறில்லை என்று சிவனாரே அறிகில்லார் சிவனாரே அறிந்த பின் சிவனைட்டு இருப்பார் அப்படின்ட்டு அது ரெண்டு இருக்குது. அவங்களுக்கு நான் லாஸ்ட்டாக அந்த வீடியோவில் முடிக்கும்போது பார்த்திங்கன்னா ரெண்டு விஷயம் நான் தொடர்ந்து அடுத்து சொல்ல போகிறேன் அப்படிங்கிறதுல சொல்லியிருப்பேன். நான் அதில் என்னென்னா, கடவுள் தெய்வம் இந்த ரெண்டுத்துக்குமே நிறைய பேத்துக்கு தெரியும். கடவுள் தெய்வம் எல்லாம் ஒன்று தானே அப்படிங்கிறது. வார்த்தைகள் எப்படி வேறு கடவுள் தெய்வம் அப்படின்ட்டு வேறு மாதிரி இருக்குதோ அதே மாதிரி தான் அந்த தெய்வங்கிறது வேறு, கடவுளுங்கிறது வேறு. அதைத்தான் இந்த வீடியோவில் பார்க்கணும். இன்னொன்று என்னென்னா, உங்களுக்கு அந்த வீடியோவில் நான் அதே மாதிரி இன்னொன்று முடிக்கும்போது பார்த்திங்கன்னா, அணுவிலும் அணுவினை ஆதிபிரானே அணுவிலும் ஆயிரம் கூறியிட்டு அணுவிலும் அணுவினை அணுகாவல் லகட்டு அணுவிலும் அணுவே அணுகலாம் ஆமே அப்படிங்கிற ஒரு பாடல். இந்த பாடலில் பார்த்திங்கன்னா, எப்படி நம்ம போன வீடியோவில் நம்மளுடைய ஆன்மா எப்படி இவ்வளோ ஒரு சிறியாக இருக்கோ அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஒரு பசுமாட்டோடைய முடியில் நம்ம திருமூலர் ஐயா சொல்லியிருப்பாங்க. நம்மள ஆன்மா எப்படி இருக்கும், எவ்வளோ சிறிதாக இருக்கும் அப்படிங்கிற சொன்ன மாதிரி, அதே மாதிரி கடவுள் எங்கே இருப்பார் அப்படிங்கிறது நிறைய கேள்வி இருக்குல்ல. அந்த கேள்விக்கு தான் இந்த பதில். மறுபடியும் சொல்கிறேன். அணுவிலும் அணுவினை ஆதிபிரானே அணுவிலும் அணுவினை ஆயிரம் கூறிட்டு அணுவிலும் அணுவை அணுகலாம் லகட்டு அணுவிலும் அணுவை அணுகலாம் ஆமே அப்படின்னு 2008 அந்த பாடல் அந்த இது எழுதியிருக்கிறாங்க. இது எப்படின்னா, கடவுள் எப்படி இருக்காருன்னா, அதாவது ஆட்டம், அதாவது சயின்ஸு படித்தவங்களுக்கு, சயின்ஸு உள்ளவங்களுக்கு நிறைய தெரிஞ்சிருக்கும், இந்த விஞ்ஞானிகளுக்கு நிறைய தெரிஞ்சிருக்கும். ஆட்டம்னு ஒன்று இருக்குது. ஆட்டம் பார்ட்டிக்கல் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. ஆட்டம்னா இந்த கையில் அப்படி பார்க்குறீங்களா, இந்த கைக்குள்ளே ஒரு அணு ஒன்று இருக்குது. இந்த மூடி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, இந்த இதுக்குள்ளே அணு ஒன்று இருக்குது. இந்த இது ஒரு அண்டம். இது எவ்வளோ சிறிது அப்படின்னா, இந்த ஆட்டம், அதாவது பார்ட்டிக்கல், அந்த ஆட்டமை அது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 1000 கூறா அணுவிலையும். இப்போ எப்படி நம்ம பசுமாட்டுடைய முடியை எடுத்து கூறு போட்டாங்களோ, இந்த ஆட்டமை எடுத்து கூறு போட்டாங்க. அதைத்தான் திருமூலர் ஐயா அதில் சொல்லியிருக்கிறாரு. அந்த ஆட்டமை எடுத்து 1000 கூறா போட்டு அதுலேயும் ஒரு 100,000 கூறா போட்டால் எப்படி இருக்குமோ அதுதான் கடவுள். அந்த இடத்துல தான் கடவுள் இருக்கிறாரு அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்கணும். ஏன்னா ஆட்டம்ங்கிறது பார்த்திங்கன்னா, நிறைய பேர் சயின்ஸ் படித்தவங்களுக்கு நிறைய தெரியும். ஆட்டம் ரொம்ப சிறிது, நம்ம ஆன்மா மாதிரி, சரிங்களா? இப்போ அதோட சிறிதை அதுக்கையும் 1000 கூறா போட்டு அதையும் 100,000 கூறா போட்டு எடுத்தோம்னா அதில் தான் கடவுள் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒன்று இருக்குது சொல்கிறாங்க. ஆனால் அதுதான் உண்மை. ஏன்னா நம்ம கண்ணுக்கு தெரியலங்கிறோம், அது சிறிதாக இருக்குது. ஆனால் நம்ம கடவுள் சிறிதில்லை, நம்ம சிறுசாக இருக்கிறோம். நம்ம மனசு, நம்மளுடைய புத்தி சிறுசாக இருக்குது. அதனால தான் கடவுள் சிறுசாக இருக்கிறத நம்ம பார்க்க முடியல. நம்ம மனசும் புத்தியும் நம்மளுடைய கர்மாவும் சேர்ந்து பெருசாக ஆகிட்டனால கடவுளுங்கிற ஒரு விஷயம், சின்ன விஷயம் சிறுசாக இருக்குதுங்கிறனால நம்ம கண்ணுக்கு தெரியாத விஷயத்தை பல பேர் அதை விமர்சனம் பண்ணிகிட்ருக்கிறாங்க, குறைகள் சொல்லிகிட்ருக்காங்க. சில பேர் அதை அசிங்கமாக படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. சரி, அது என்ன நினைக்க முடியாது. ஏன்னா கடவுளுங்கிறவர் எல்லாத்தையும் படைத்த, எல்லா உயிரினங்களையும் படைத்த அவர் தான் கடவுள்.
அப்படிங்கும்போது அதை வேடிக்கை தான். ஆனால் அதுக்கு உண்டான வினை அதை தான் கர்மான்னு சொல்கிறாங்க. நம்ம கடவுளை வந்து அவ்வளோ ஏளனமாக ஒரு சில பேர் பார்க்கும்போது அவங்களுக்கு உண்டான விதிகள் வந்து அது அவங்க பேசணுங்கிற ஒரு விதி இருக்குதோ என்னமோ தெரியல, அப்படி பேசுகிறாங்க. அதுக்கு உண்டான விஷயங்களை அனுபவிப்பாங்க. இந்த பிரபஞ்சத்தில் மகாபாரதத்தில் கிருஷ்ணர் ஒன்று சொல்லியிருப்பார், எது ஒன்று நடக்குது அது காரணம் இல்லாமல் இந்த பிரபஞ்சத்தில் எதுவுமே நடக்காது. நடக்கக்கூடிய விஷயங்கள் தான் நடந்துட்டு தான் இருக்கும், இனிமேல் நடக்க போகிறது அதுதான். இப்போ கடவுளை வந்து ஏசுகிறவங்களும் பார்த்திங்கன்னா அதை ஏசணுங்கிற ஒரு விஷயம் வருது, அதோடைய விதி அப்படி தான் இருக்கும்போது அதை வந்து மாற்றவே முடியாது, கடவுளாலும் ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் அங்கே தான் கடவுள் இருக்கிறார். ஏன்னா அவங்க தண்டிப்பதில்லை, அவங்க செய்த தவறுகளையும் அவர் செய்த நன்மைகளும் பார்த்துக்கிட்டு அவங்க சாட்சியாக தான் இருக்கிறாங்க. ஒவ்வொருத்தங்க மனித உயிர்கள் மட்டும் இல்லை, பிற சீவராசிகள் சேர்த்து தான், அதுக்கும் சேர்ந்து தான் அவங்க சாட்சியாக இருக்கிறாங்க. அதுக்குண்டான பிறப்பு தான் ஒவ்வொரு பிறப்புலையும் நடக்குது. நம்ம அதுக்கு தான் என்ன சொல்கிறாங்க பெரியவங்க, எப்பயுமே முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்களுக்காண்டி, மற்றவங்க மேலே விசுவாசத்துக்காண்டி இன்னொருத்தரை அசிங்கப்படுத்தக்கூடாது. இன்னொருத்தவங்க தாழ்ந்து இருக்கிறாங்களா, நம்மளோட ஒரு வேலையில் குறைவாக இருக்காங்களா, அவங்க வந்து இப்படித்தான் இருப்பாங்க அப்படிங்கிறத நம்ம வெளிப்படையாக வேறு யார்ட்டையும் விமர்சனம் பண்ணக்கூடாது, குறைச்சி பேசக்கூடாது. இது வந்து நம்ம ஆன்மீகத்தில் சொல்லப்படுது. யாரையுமே குறைச்சி பேசாதீங்க, குறைச்சி இடப்படாதீங்க. யாருமே வந்து உங்களுக்கு மேல் நோக்கினவங்களும் இல்லை, கீழ் நோக்கினவங்களும் இல்லை, எல்லாமே சமம். மனிதர்களுக்கு மட்டுமல்ல, சகல சிவராசிகளுக்கும் அது பொருந்தும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அப்புறம் இன்னொன்று என்னென்னா, கடவுள் தெய்வம் அப்படிங்கிறத சொல்லியிருப்பேன். இந்த கடவுள் தெய்வத்துக்கு என்ன ஒரு வார்த்தைகள், எப்படி கடவுள் தெய்வம் அப்படிங்கிற வார்த்தைகள் ரெண்டு வேறாக இருக்குதோ, அதே மாதிரி அதுக்குண்டான உணர்வுகளும் அதுக்குண்டான விஷயங்கள் வேறு தான். எப்படின்னா, இப்போ நான் சொன்னது கடவுள் அப்படிங்கிறது ஆட்டத்துக்குள்ளே அதை 100 கூரை பட்டால் 1000 கூரை பட்டு 100,000 கூட்டம் அப்படின்னா அதில் வந்து கடவுள் இருக்கிறார். ஆனால் தெய்வம் வந்து அப்படி கிடையாது. தெய்வம் வந்து எப்படின்னா, நம்ம நிறைய பேர் குலதெய்வங்கள் கும்பிட்றோம். அப்போ அதில் குலதெய்வங்கள்னால் நம்ம முன்னோர்களை சொல்கிறோம். முன்னோர்கள் உதாரணத்துக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச மாதிரி 18ஆம் படி கருப்பசாமி, முனிசாமி, சுடலை, அப்போ அந்த தெய்வங்கள் மட்டும் இல்லை, நம்ம கும்புற சித்தர்கள் 18 சித்தர்கள் இருக்கிறாங்க. அப்புறம் வள்ளலார், பாம்பன் சுவாமிகள், அருணகிரிநாதர், இவங்கெல்லாம் என்னென்னா அவங்களாம் தெய்வம். அதாவது என்னென்னா, அவங்க மனித பிறப்பெடுத்து கடவுளை நோக்கி சென்றதனால் அவங்க தெய்வங்கள் ஆகிட்டாங்கன்னு. இதுவும் நான் சொல்லலை, நம்ம முன்னோர்கள் பெரியோர்கள் எல்லாம் சொன்னது தான். அதை உங்களுக்கு எடுத்து அது சில பேருக்கு அது ஆன்மீகத்தில் இருக்க நிறைய பேருக்கு புரிஞ்சிருக்கும், புரியாதவங்களுக்கு அது சொல்லப்படுது, வேறு ஒன்றும் இல்லை. ஏன்னா அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு தான் தெய்வங்கள். நம்ம கடவுளாக கும்பிட்றோம், ஆதியிலேருந்து ஆதிபிரானாக இருக்காங்கள அவங்கள வந்து நம்ம கடவுளாக கும்பிட்றோம். நம்ம மனித பிறப்பெடுத்து மனித குலத்துக்கு சில நல்ல விஷயங்கள் சொல்லிட்டு போயிருப்பாங்க. அதான் சொன்னேனே, 18ஆம் படி கருப்பசாமி, சித்தர்கள் 18 சித்தர்கள், வள்ளலார், பாம்பன் சுவாமி, அருணகிரிநாதர், என் வாரியர் சுவாமிகளும் சேர்த்து, அவரும் முருக பக்தர், முருக அவ்வளோ ஒரு இதில் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஏன்னா நான் பார்த்ததில்லை, அவரை பற்றி கேட்கும்போது இதோட தேசியமங்கேச்சி அம்மா வந்து அந்த அக்கா, நான் அவங்கள அக்காவாக நினைக்கிறேன். அவங்க வந்து அவங்க குருநாதரை பற்றி அவ்வளோ பெருமையாக பேசும்போது பார்த்திங்கன்னா, ஏன்னா இதெல்லாம் நான் கேட்டது தான் சரிங்களா. அப்போ அந்த அக்கா அவங்க வந்து சொல்லும்போது பார்த்திங்கன்னா, அவ்வளோ வாரியார் சுவாமிகளை பற்றி அவ்வளோ சூப்பராக அவங்கெல்லாம் எவ்வளோ கொடுத்து வச்சுருக்காங்க, எவ்வளோ ஒரு புண்ணியம் பண்ணியிருக்கோம். நமக்கு அந்த இது இருக்குதான்னா ரொம்ப கம்மி. அதுக்குண்டான விஷயங்களை நம்ம வளர்த்துக்கணும் அப்படிங்கிறது தான் நானும் மட்டும் இல்லை, எல்லாரும்
எல்லா மக்களும் வளர்த்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். சரிங்களா? இப்போ தெய்வத்துக்கும் அவங்களும் தெய்வந்தான், வாரியார் சுவாமிகள் அவர்களும் தெய்வந்தான். இப்போ இந்த மாதிரி அவங்களால தான் நம்ம அவங்க கடவுள் வேறு தெய்வம் வேறு அப்படிங்கிறத அது பிரித்து வச்சுருக்கோம். என்ன கடவுள்கிட்ட போய் அவங்க மனுஷனாக பிறந்து அவங்க தெய்வமாக வாழ்ந்து மறுபடியும் கடவுள்கிட்ட போய் ஒன்றரை கலந்துருக்கிறாங்க. அதைத்தான் தெய்வம் வேறு கடவுள் வேறு அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் இன்னொரு விஷயம், திருவாசகத்தில் ஒன்று சொல்லியிருக்காங்க. அதை பார்த்து தான் படிக்கணும் எப்போவுமே. ஏன்னா அதை படிக்கும்போது, அந்த பாடல்களை படிக்கும்போது பார்த்து தான் படிக்க, சில தவறுகள் ஆகிடக்கூடாது, அதனால தான் பார்த்து படிக்கிறேன். இது திருவாசகத்தில் அண்ட பகுதியின் உண்ட பிறக்கும் அளப்பெருந்து தன்மை வனப்பெருங்கும் காட்சி ஒன்றனு கொன்று நின்றொளி பக்கத்தின் 101 கோடியின் மேற்பட்ட விரைந்தின் அவ்வளோதான். ஆமாம். அண்டப்பகுதியில் உண்ட பிறக்கும் அளப்பெருந்து தன்மை விளம்பெருங் காட்சி ஒன்றென கொன்று நின்றொளி பக்கத்தில் 101 கோடியின், அதாவது 101, இந்த இடத்துல இங்கே கவனமாக 101 கோடியின் மேற்பட்ட விரைந்தேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இது என்னென்னா, அப்போவே திருவாசகத்தில் நீங்கள் இதை கொஞ்சம் கூர்ந்து கவனிச்சிங்கன்னா இது மிகப்பெரிய சயின்ஸு. இது நீங்கள் நிறைய பேர் சாமி பாடலாக, ஏன்னா இப்போ உள்ள பசங்களுக்கு, இப்போ உள்ள ஆளுகளுக்கு புரியணும்ல, அதுக்காண்டி சொல்கிறது. இது பக்கா பெரிய சயின்ஸு. ஏன்னா திருவாசகம் சொன்னோம்னா அவர் சிவனடியார்கள் அவங்கள பற்றி தான் பாடியிருக்காங்க. இது ஒரு சாமி பாட்டு அப்படிங்கிற ஒரு இதில் தான் நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. இது அண்டம் அவ்வளோ பெரிய அண்டம். இந்த லாஸ்ட்டாக 101 கோடியின் மேற்பட்ட விரிந்தேன், அதாவது 101 கோடியின் இந்த அண்டம் அவ்வளோ விரிஞ்சு கிடக்குதான். இப்போ தான் சயின்ஸில் நிறையா நாசா விஞ்ஞானிகள், அந்த விஞ்ஞானிகள் எல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்களே, எந்த அளவுக்கு விரிஞ்சிருக்குன்னு சொல்லி ஒரு கணக்கிட்டு அதுக்கு மேற்கொண்டு விரிஞ்சு இந்த அண்டமே பெருசாகி 101 கோடியின் மேற்பட்ட விரிந்தேன், 101 கோடியின் மேற்பட்ட விரிந்தேன்னு சொல்லியிருக்கிறாங்க. திருவாசகத்தில் சொல்லியிருக்காரு. அப்போ ஒவ்வொரு கிரகங்களும் ஒவ்வொரு ஒரு உலகங்களும் பார்த்திங்கன்னா அப்போவே அவர் எழுதி வச்சுருக்காருன்னா இது எவ்வளோ பெரிய சயின்ஸாக இருக்கும். இதை முழுசாக உள்ளக்க போய் படிக்க போய் தான் தெரியுது அவ்வளோ சயின்ஸ் இருக்குது. படித்த பசங்களுக்கு இதை படித்து அதை புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா இது எவ்வளோ பெரிய சயின்ஸு படிக்க வேண்டியது இல்லை. இதை திருவாசகம் நம்ம முன்னோர்கள், நம்ம சித்தர்கள் எழுதி வச்சதை நம்ம படித்தாலே அவ்வளோ பெரிய. இன்னொன்று நான் பார்த்திங்கன்னா, நம்ம அந்த திருமூலர் அண்டத்துக்கு அண்ட பாய்ச்சல்னு ஒன்று இருக்குது. அதெல்லாம் மிகப்பெரிய சுவாரஸ்யமாக இருக்குது. அதில் இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். அவர் அண்டத்துட்டு அண்டம், அவர் அந்த குழியை ஒன்று கற்பம் கலந்து எல்லாமே பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இந்த அண்டம் எவ்வளோ பெருசு, எவ்வளோ அழகானது, எவ்வளோ அற்புதமானது அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. ஒவ்வொரு அண்டமும் அவ்வளோ சூப்பராக இருக்குமா. இதில் இன்னொன்று சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம மனோன்மணிய தாயால்ங்கிற அண்டம் இருக்குமா, அது இவர் திருமூலர் ஐயா சொல்கிறாங்க. அது இன்னொரு பதிவில் முழுசாக சொல்கிறேன் நான். இப்போ ஷார்ட்டாக ஒன்று சொல்லிக்கிறேன். அந்த மனோன்மணி தாயால், ஏன்னா அதுதான் சித்தர்களுக்கு கடைசி. அதுக்கடுத்து அந்த மனோன்மணியா தாயை தாண்டி போனால் தான் நம்ம சிவபெருமானுடைய ஒன்றரை கலக்க முடியும்னு சொல்கிறாங்க. அங்கே அதுக்கு எதுவுமே இருக்காது, பட் நிதர்சனமாக அப்படி நிம்மதியாக அப்படி ஒன்றரை கலந்து அப்படியே இருக்கலாம், ஒன்றுமே இருக்காது, அவ்வளோதான். சரிங்களா? அப்போ அந்த மனோன்மணிய அம்மா திரு பாலசுந்தரி அம்மாங்கிற, அதைத்தான் மனோன்மணியான்னு சொல்லுவாங்க. அங்கேருந்து ஒரு ஊசி முனை இடம்தான் அங்கேருந்து தப்பிச்சுப்பாங்க. அது ஊசி முனைனா என்னென்னா, அங்கேயும் போய் நம்ம இந்த கர்மாவில் போய் ஆசைகள் நிறையா வருமா.
அதுதான் நம்ம சித்தர்கள் வந்து அங்கே கடைசியாக போய் அதுலேயும் வென்று போகிறது தான் நம்ம சிவன் பாதத்தில் போய் சரணடைகிற இது. மனோன்மணி தாயல் அந்த உலகத்தை தாண்டி போனால் தான் சிவன் பாதத்தை போய் அடைய முடியும்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ எவ்வளோ பெருசு, எவ்வளோ ஆன்மீகத்தில் அவ்வளோ கொட்டி இருக்குது. ஆனால் இப்போ உள்ள பசங்க அதை படிக்கிறாங்களான்னு தெரியல. சப்போஸ் என்னையும் அதுக்காண்டி நீ படிச்சியன்னா, நான் இப்போ சில கொஞ்சம் வருஷங்களாக தான் அதை பார்த்து படித்து தெரிஞ்சு சில விஷயங்கள் எனக்குள்ளே நான் முன்ன மாற்றிக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கிறேன். நீ படித்தான்னா இதை படித்தா அவ்வளோ அழகாக இருக்குது, ஆன்மீகத்தை வந்து எடுத்துக்கிட்டால் நல்லா இருக்குது, அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஆன்மீகத்துக்குள்ளே எல்லா சித்தர்களும் எழுதி வச்ச பாடலை அவ்வளோ படித்து நம்ம தெரிஞ்சுக்கிடும் போது வந்தோம்னா நமக்குள்ளே ஒரு சில மாற்றங்கள் வருது. நம்ம உடம்புக்குள்ளே சில அதுவும் இல்லைல்ல, நீ படித்தான்னு கேள்வி என்னை நோக்கி கேள்வி கேட்கும்போது பார்த்திங்கன்னா உண்மைக்கே ஆமாம் இப்போ தான் படித்து தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். அதை இன்னமும் நிறைய இளைஞர்கள் பார்த்து படித்து தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்றேன். அதனால் முடிஞ்ச அளவுக்கு அதை படித்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு அதை உங்களுக்கு ஒரு சுவாரஸ்யமாக முடிஞ்ச அளவுக்கு சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணுறேன். இதில் தவறு இருந்தால் மன்னிச்சுக்கணும். இது மன்னிப்புங்கிறது வந்து எல்லாத்துலாம் ஏன்னா சிறியவர்களும் 1-2 பேர் ஆன்மீகத்தில் இருக்கிறாங்க. அவங்க வந்து நான் அதுக்காண்டி வயசில் மூத்தவங்கன்னா சின்ன வயசில் குழந்தைகளும் ஒரு இடத்துல நம்ம பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்குது. அந்த குழந்தைகளை கூட நான் இந்த இடத்துல தவறாக ஏதாவது ஒன்று வார்த்தைகளை அவங்க எழுதி வச்சதோ அந்த வார்த்தையில் தவறாக பேசினா மன்னிக்கணும். இப்போ எப்போவுமே சொல்கிறது என்ன, நம்ம நாக்கில் வந்து தமிழ் அவ்வளோதான் வருது. அது என்ன செஞ்ச பாவமோ தெரியல. பட் திருத்திக்கலாம், மாற்றிக்கலாம். இன்னும் கொஞ்சம் கடந்து போனோம்னா அதை மாற்றி செயல்பட்டுக்கலாம். இப்போ சொன்னது கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருந்திருக்குன்னு நான் நம்புகிறேன். எப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானுக்கு ஆளுங்கிற பட்டன் அழுத்துங்க. எது குறைகள் இருந்துச்சுனாலும் கமெண்ட் பண்ணுங்கள். அந்த கமெண்ட் பண்ணிங்கன்னா அந்த குறைகளில் என்னை மாற்றிக்கிறதுக்கு ஏதாவது முயற்சி பண்ணுறேன். ஏதோ தவறுகள் இருக்கும். நானும் சாதாரண மனுஷன், என்ன படித்து தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறேன், அவ்வளோதானே. அப்போ இந்த குறைகளை சொன்னீங்கன்னா கமெண்டில் சொன்னீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு அதுக்கு உங்களுக்கு என்ன குறைகள் இருந்தாலும் சரி, அதில் நிறைகள் இருந்தாலும் சரி, அதை உங்களுக்கு நான் திரும்ப பதிலளிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறேன். ஓகே, மீண்டும் சந்திப்போம் இன்னொரு பதிவில். ஒரு அடுத்த நல்ல பதிவாக இருந்துச்சுன்னா பார்த்து வாரேன் கண்டிப்பாக. நன்றி, வணக்கம். See you guys.